அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேத செய்தியானது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? நீங்கள் இந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்கிறீர்களா என்று பாருங்கள். தற்பொழுது பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது என்றால், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். முதலாவது வேதம் மனைவிகளுக்கு கூறுகிறது பாருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் கூறுகிறார். சரிங்களா? எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அநேக பெண்கள் தன் கணவனுக்கு மரியாதையே கொடுப்பது கிடையாது. தன் கணவனை அநேக தவறான வார்த்தையில் பேசுவது, தவறான முறையில் அவர்களை நடத்துவது, இப்படியான அநேக கொடுமைகள் உலகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. மனைவிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை அப்படியாக நடத்த சொல்லவில்லை. நீங்கள் அப்படியாக நடந்து கொள்வதும் தவறு. இந்த தவறை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து நீங்கள் திருந்த வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதேபோல் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். சபையானது என்பது சபை என்பது யாரை குறிக்கிறது என்றால் மக்கள். சபைக்கு வருகிற மக்கள். சபைனா நீங்கள்தான், மக்கள்தான் சபை. நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். கணவன் ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடப்பது ஒரு நல்ல காரியம், ஒரு நல்லது. நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க தான் வேண்டும். அதே முறையில் அவர் ஏதாவது தவறு செய்தால் நீங்கள் தவறை உணர்த்தலாம். இது தவறு என்று உணர்த்தலாம். அதே அவர் நல்லது செய்யும்போது நீங்கள் அதுவும் தவறு என்று நீங்கள் கூறினால் மிகவும் தவறு. சரிதானே? ஒருவர் உங்கள் கணவரே தவறு செய்தால் நீங்கள் தவறு என்று உணர்த்துவது தவறில்லை. இப்படியாக நீங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இங்கே பாருங்கள். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். இப்படியாக வேதம் கூறியது பாருங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு அற்புதமான வார்த்தை. நீங்கள் பாருங்கள். அப்படியே புருஷனும் என்ன பண்ணணும்? தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து உங்கள் உடம்பை எப்படி நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதேபோல் தங்கள் மனைவிகளையும் சொந்த சரீரமாக உங்கள் உடம்பாக நீங்கள் மனைவியுடைய உடம்பை பாவிக்க வேண்டும். அவர்களில் அன்பு கூற வேண்டும். உங்கள் மனைவியை நீங்கள் நல்ல முறையில் அன்பு கூற வேண்டும், நல்ல முறையில் நேசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பிறர் மனைவி மீது ஆசைப்படுவது, இப்படியாக அநேக தவறுகள் உலகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாறாக நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள்.
உங்களுக்கு ஒருபோதும் நல்லதே நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் அழகாக அற்புதமாக கூறியிருக்கிறது. மனைவியாகப்பட்டவள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதேபோல் கணவனாகப்பட்டவன் தன் மனைவி மீது மட்டுமே நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். இப்படியாக ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். ஆனால் அதை விட்டுவிட்டு இங்கே அநேக பெண்கள், அநேக ஆண்கள் வேசித்தனம் பண்ணுவது, விபச்சாரம் பண்ணுவது, அவர் குடித்துவிட்டு வருகிறார், இவர் இதை செய்கிறார், அதை செய்கிறார் என்று காரணம் காட்டிக்கொண்டு அநேக தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வகையான தவறுகள் நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. இப்படியாக நீங்கள் தவறுகளை தெரிந்தே செய்தால் தேவன் உங்களை நிச்சயமாக தண்டிப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இத்துடன் என்னுடைய பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.